என் அன்பானவனே, உனது வேதனையை நான் அறிவேன். ஏன் இந்த வலியை நீ ஒருவனாகவே சுமந்து கொண்டு இருக்கின்றாய்? உன் மனதை நான் அறிவேன். நீ உன் மனைவி மீது வைத்திருக்கும் அன்பு உண்மையானது. உன்னால் முடிந்த மட்டும் நீ சகித்துக் கொண்டு இருக்கின்றாய். குடும்பத்தைக் காக்க வேண்டும் என்ற உன் ஆதங்கத்தை நான் அறிவேன். என்றாவது ஒருநாள் அவளின் அன்பு திரும்ப வரும் என நம்பிக்கையோடு நீ காத்திருப்பதையும் நான் அறிவேன். தினம் தினம் நீ அனுபவிக்கும் நரக வேதனையை நான் காண்கின்றேன். நான் சொல்வதை கவனமாகக் கேள். ஒரு நல்ல கணவன் எப்படி இருக்க வேண்டும், இந்த சூழ்நிலையை எப்படி கையாள வேண்டும் என்று சொல்லித் தருகின்றேன் கேள். நீ இப்படி அடிமை மாதிரி மிதிக்கப்படுகின்ற மனிதனாக இருக்க வேண்டிய அவசியமில்லை. அதே நேரத்தில் கோபத்தால் ஆக்கிரமிக்கப்பட்டவனாகவும் மாற வேண்டியதில்லை. முதலில் நீ சுயபரிசோதனை செய்து கொள். எங்கே தவறு என்பதை நினைத்துப் பார். அது உன்னிடமிருந்து வருகின்றது என்றால் அதை திருத்திக் கொள். தவறை உன்னிடம் வைத்துக்கொண்டு மாற்றத்தை அடுத்தவரிடம் எதிர்பார்க்காதே. முதலில் உன்னிடமுள்ள தவறுகளை திருத்திக் கொள். உன் அன்பு உண்மையானால் உன் தவறுகளை திருத்திக் கொள்ள அதிக சிரமம் இருக்காது. எந்த திருமண உறவிலும் அன்பிற்கு குறை உள்ளது என்றால் அதற்கு பல காரணங்கள் இருக்கலாம். உணர்ச்சி முதிர்ச்சி இல்லாததாலும் வரலாம். நல்ல படித்தவர்களுக்கு கூட இந்த முதிர்ச்சி இல்லாமல் இருக்கலாம். படிப்பு நல்ல சம்பாத்தியத்தை தரும். ஆனால் உன் அன்பை புரிந்து கொள்ளவும் மதிக்கவும் தெரிந்து, உன் மனதை புரிந்து உறவை காக்க தெரிந்த துணைவியாக அவள் மாற வேண்டும் என்றால் நீ சில உண்மைகளை தெரிந்து கொள்ள வேண்டும். அவளின் அன்புக்காக நீ கெஞ்சுவதைப் போல காட்டிக்கொள்ளாதே. அவளிடம் நீ ஒவ்வொரு விஷயத்திற்கும் விளக்கம் சொல்லி நீ நல்லவன்தான் என்று நிரூபிக்க முயற்சி செய்ய தேவையில்லை. குறைவாக பேச கற்றுக்கொள். ஆனால் தெளிவாக, அமைதியாக பேசு. பெண்களில் பலர் திருமணத்திற்குப் பிறகும் தனது தனித்தன்மையை விட்டுக் கொடுக்க தயாராக இல்லை. பெற்றோர்களின் தலையீடு தனது உரிமை என்ற மட்டிலேயே மட்டுமே பார்க்கின்றனர். ஆனால் அது இந்த புனித பந்தத்தில் எவ்வளவு சிக்கல்களை உண்டாக்குகின்றது என்பதை உணருவதில்லை. அகங்காரம் இருந்தால் அழகு, படிப்பு, சம்பாத்தியம் எல்லாம் வீண். திருமண உறவிற்குள் வெளிநபர்களின் ஆதிக்கம் இருந்தால் அங்கு அந்நியோன்யம் இருக்காது. அவர்கள் மெதுவாக விலகத் தொடங்கிவிடுவார்கள். திருமணம் நிலைக்க வேண்டுமென்றால் இரண்டு மனதும் ஒன்றுபட வேண்டும். நீ மட்டும் ஓடி ஓடி அன்பை தாங்கிக் கொண்டு போகாதே. அது நீண்ட நாள் நிலைக்காது. நீயே நிலை கண்ணாடியில் உன்னைப் பார். உன் உடம்பை திடமாக வைத்துக்கொள். மனதை சுத்தமாக வைத்துக்கொள். உன் கடமையை திறம்பட செய்ய கற்றுக்கொள். உன் மரியாதை முதலில் உன்னிடமிருந்து ஆரம்பிக்கட்டும். பழிவாங்க வேண்டும், பதிலுக்கு பதில் உரக்க கத்தி ஆர்ப்பாட்டம் செய்ய வேண்டும், கோபத்தின் உச்சத்தில் கத்தி தரக்குறைவான வார்த்தைகளால் காயப்படுத்த வேண்டும் என்று எல்லாம் நினைக்காதே. அதனால் ஒரு பயனுமில்லை. அதேபோல மது, மாது என தவறான பாதையை தேர்ந்தெடுக்காதே. இந்த வலி உன்னை இருண்டவனாக மாற்றக்கூடாது. புத்திசாலியானவனாக மாற்ற வேண்டும். பணம், பொருட்களால் வாங்க முடியாதது உண்மையான அன்பு. புரிந்து கொள்ளும் மனது, மன்னிக்கும் மனது, மாற்றிக்கொள்ளும் குணம், ஏற்றுக்கொள்ளும் பக்குவம், ஒருவரை ஒருவர் காப்பாற்றும் விருப்பம், இவை இருந்தால் பொறுமை, முதிர்ச்சி, பக்குவம் என்ற தியாகத்தால் நிரம்பி இருக்க வேண்டிய பந்தம், நேர்மாறாக போட்டி, பொறாமை, ஆணவம், சுயநலம் என திசை திரும்பிவிட்டதால் வந்த வினை இது. இழந்த உன் அன்பை மீட்டெடுக்க நீ மட்டும் முயற்சி செய்தால் போதாது. உன் துணைவிக்கும் அதே எண்ணம் இருந்தால் இது சாத்தியமே. உன் நம்பிக்கையை முழுவதுமாக இழந்துவிடாதே. அது நீயே உன்னை இழந்துவிட்டதற்கு சமம். உன்னோடு நான் இருக்கின்றேன். எப்போதும்.